நெறைய பேர் எனக்கு கேட்குற கேள்வி, வீட்ல பிரியாணி எப்போ சமைச்சாலும், பாய் வீட்டு பிரியாணி மாரி வரவே மாட்டேன்து. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? வீடியோவ முழுசா பாருங்க. ஏன்னா இந்த டிப்ஸ் இதுக்கு முன்னாடி நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணதில்ல. முதல் காரணம் நீங்க யூஸ் பண்ற பொருள். பர்சனலா நான் யூஸ் பண்ற பிராண்ட்ஸ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஆனா இது ப்ரமோஷன் வீடியோ இல்ல. பாஸ்மதி அரிசிய பொறுத்தவரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யூனிட்டி. அதுக்கப்புறமா இந்தியா கேட் கிளாசிக். ஆனா முக்கியமா பாக்கெட்ல இருக்கிற மாரி வாங்குங்க. லூஸ்ல வாங்காதீங்க. 2வது விஷயம் நீங்க யூஸ் பண்ற எண்ணெய். என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செக்கு கடலை எண்ணெய். 2வது மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். 3வது விஷயம் நீங்க யூஸ் பண்ற மிளகாத்தூள். சக்தி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்க. கலர் அண்ட் காரம் நல்லா தூக்கலா இருக்கும். ஆனா நிறைய பேர் பண்ற தப்பு, ஒரு பெரிய பாக்கெட்டை வாங்கி மாசக்கணக்கா யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஆனா நீங்க பிரியாணி சமைக்கும் போது ஒரு புது பாக்கெட் வாங்கி பாருங்க. அதோட டேஸ்ட் செம்ம அல்டிமேட்டா இருக்கும். 4வது விஷயம் நீங்க யூஸ் பண்ற இஞ்சி பூண்டு பேஸ்ட். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தனித்தனியா அரைச்சு உடனே யூஸ் பண்ணிடுங்க. 5வது விஷயம் நீங்க யூஸ் பண்ற தயிர். முடிஞ்சா வீட்லயே தயிர் ஊற போடுங்க. அப்படி இல்லைன்னா ஹட்சன் தயிர் வாங்கி பாருங்க. 6வது விஷயம் டாட்டா கல் உப்பு யூஸ் பண்ணுங்க. தூள் உப்பு யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிரியாணி கரெக்டான விதத்துல சமைக்கணும்னா லிங்க் இன் கமெண்ட் அடிங்க. நான் என்னோட வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன்.